ஆமா ஏமா இங்க இருக்கிறது யாருன்னு நினைச்சுக்கிட்டு கூப்பிட வந்திருக்கீங்க? பழைய பிரியாமான்னா அதுதான் இல்ல. இப்ப இங்க இருக்கிற ஆளே வேற. என்ன பாக்குற? அன்னைக்கு இருந்த குணத்துக்கு இப்ப இருக்கிற குணத்துக்கு சம்பந்தமே இல்ல. அது கிடைக்கட்டும். இப்ப எதுக்காக கூப்பிட வந்தீங்க? புருஷன் பொண்டாட்டி எப்படி எப்படி நடந்துக்கணுங்கிறத பத்தி சட்டத்திட்டமா இருக்கவா? அடிப்பாவீங்களா? ஏண்டி வெளியே தெருவ போற ஆம்பளைங்க லாபம் நஷ்டம் வேலை வெட்டின்னு அழுத்து செலுத்து வீடு வந்து சேருவாங்க. அன்னன்னைக்கு அவங்க உடம்பு மனசு எப்படி எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களை அனுசரிச்சு நிம்மதியா வச்சிருக்கதாண்டி பொண்டாட்டி. இது கூட தெரிஞ்சுக்காம ஏண்டி புருஷன் பொண்டாட்டி என்ன போலீஸ் கோர்ட்ல நினைச்சீங்க சட்டத்திட்டம் வகுக்கிறதுக்கு? அடி போங்கடி உங்க என்னடி பாக்குற கிட்டிச்சிருவேன். வந்துட்டாளுங்க மீட்டிங் ஆட்டிக்கிட்டு. எதுக்கு தான் மீட்டிங் போறதுன்னு ஒரு லிமிட்டே இல்ல போல இருக்கு. போற போக்க பார்த்தா முதலிரவு எப்படி நடத்தணுங்கிறது கூட பகிரங்க மீட்டிங் போடுவாளுங்க. சாரதா கூட beautiful. Hello. Hello. Hi. Please. This way, please. இது சிங்கப்பூர்லயே பெரிய டிஸ்கோ சென்டர். சாரதா ரொம்பதான் மாறிட்டா. ஆமாப்பா ரொம்ப ரொம்ப மாறிட்டா. நானும் அவ மாறல, நீங்க தான் மாத்திருக்கீங்க. ஓ தேங்க்யூ மிஸ்டர் பிரதீப். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல. உடம்புக்கு ஏதாவது? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன? இல்ல அன்னைக்கு இங்க உருண்டி விழுந்தல்ல, அது நினைச்ச பயமா இருக்கு. பயப்படுற இடத்துக்கு ஏன் வரணும்? ஜம்முன்னு ஏசி ரூம்ல ஒரு தூக்கம் போட்டிருந்தா இப்ப ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கும். அப்படியே ஐயாவுக்கும் அப்படியே மூடு. என்னமோ தெரியல, கண்ணு முன்னாலே பயங்கரமான கனவெல்லாம் வருது. இந்த வீட்டை விட்டு ஒரு 10 நாள் வெளியூர் போய் ஜாலியா இருந்துட்டு வருவோமா? ஆமாங்க. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, சமயப்புற மகமாயி இந்த கோயிலுக்கெல்லாம் போய் தரிசிக்கணும்னு ஆசையா இருக்கு. பிரியா, உனக்கு என்ன குறை? எதை எதிர்பார்த்து இந்த யாத்திரை புத்தின்னு எனக்கு புரியாம இல்ல. பிரியா பாரு, அதானே இது நியாயமான குறை. இதுக்கு தெய்வ அனுக்கிரகம் வேணும். ஆனா தம்பதிகளான நாம் தாய் தந்தையர் ஆவதற்கு உண்டான காரியங்களை சரிவர நிறைவேற்றிருக்கோமா? இந்த கேள்விய ஒரு நாட்டு வைத்தியம் கேட்பானே, தெய்வம் கேட்காம இருக்குமா? அதனால அதுக்கு சரியான இடம் ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி பிக்னிக் பிளேஸ். அந்த இடத்துக்கு போய் தெய்வங்களே, அப்பா அம்மா ஆகிறதுக்கு உண்டான கடமைகளை நாங்க செய்யறோம், அடுத்த வருஷமே ஒரு குழந்தையை பெற்றுக்கிற அனுகிரகத்தை நீங்க செய்யணும் வேண்டிக்கிட்டு அப்புறம் நிக்குமா இந்த குறை? இத பார், நாளைக்கே நான் பிக்னிக் போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். பிரியா, இங்க வாய. ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. நம்ம 2 பேரும் தனியா 10 நாளைக்கு ஜாலியா இருந்துட்டு வந்துருவோம்.
எப்படி அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். ஆமா, இவங்கெல்லாம் நம்ம ஃபேக்டரி வர்க்கர்ஸ் உடைய குழந்தைங்க. அது எனக்கு தெரியுது. இவங்க இப்படி வேணுக்குள்ள நான் தான் வர சொன்னேன். எதுக்கு? நமக்கு பொழுது போகுமேனுதான். நமக்கு பொழுது போறதுக்கு இவங்கலாமா? சீக்கிரமா நான் செஞ்சுட்டு வர்றீங்க. ஏறுங்க வண்டியில. ஐயா நீங்க பிக்னிக்கு தான். நீ பிக்கினிக்கு ஏறு வண்டியில. ஏறு ஏறு. வீட்லயே இருந்திருப்பான். ஏறு. சுத்தம். அப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, என்னது இப்படி வேர்த்து கொட்டி இருக்கு? ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா, இந்த ஆட்டம் ஆடினா மாதிரி எல்லாமே எப்படி இருக்கும்? எல்லாம் குளிச்சா சரியா போகும். முதல்ல இந்த துணியை மாத்துமா, துணியெல்லாம் நனைஞ்சு கிடக்கு. ஏன் தெரியுமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.